ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ள அளவே இந்த சாயப்பாவின் வாக்கை நீ நம்பிக்கையோட கேட்கும்போது நாளை விடியல் உனக்கான விடியலாக, வெற்றி விடியலாக மாறுவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது, தெரியுமா? ஆம் என் செல்லமே. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையே மிகவும் குறுகிய காலம்னு எனக்கு தெரியும். அதனால தான் வாழுகிற காலம் முழுக்க நீ எங்கே இப்படி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டே வாழ்ந்துருவியோன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நீ நினைக்காம உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழ்ந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ அப்படி உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. சோதனைகளை எல்லாம் தாண்டி வாழ்க்கையை தைரியமாக வாழக்கூடிய மன வலிமை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறது நீ தடுமாற வேண்டாம். என்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்னு நம்பி என்னை தேடிவா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போது என்ன செஞ்சாலும் பிரச்சனை, எது செஞ்சாலும் தப்பாகி போகும்போது நீ அதை பார்த்து பயப்படாதே. இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மன வருத்தம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும், அடுத்தவங்களை பாடாப்படுத்தணும், அடுத்தவங்க மனசை நோகடிக்கணும், நம்ம தான் பெருசாக இருக்கணும்னு அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினா உன்னை நோக்கி வெறுப்பவர்களை அதிகரிச்சிருவாங்க. யாருடைய வெறுப்புக்கும் ஆளாகாதே. யாருக்கும் உன்னை பிடிச்ச மாதிரி ஆக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்தவங்களுடைய வெறுப்புக்கும் நீ காரணமாக இருக்க வேண்டாம். உண்மையாக உன் மனசுக்கு பிடிச்சா போல உன் வாழ்க்கைய நீ நேர்மையாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போலவே இந்த சாயப்பா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயிச்சிடலாம். ஆர்வம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியாது. உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற ஆர்வத்தோட உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் இந்த சாயப்பாவை நம்பி வாழும் உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். கண்டிப்பாக உன்னை வெற்றி அடைய செய்வேன் செல்லமே. நம்ம வெற்றி பெறுவோம், வாழ்க்கையில் ஜெயிப்போம், முன்னேறுவோன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒருபோதும் தோல்வி உன்னை நெருங்க முடியாது. தோல்விகளை எல்லாம் தாண்டி என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். விடாமுயற்சியும் உழைப்பும் இறைபக்தியும் கொண்டு வாழும் உனக்கு நான் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. எப்போதும் உனக்கு தாய்க்கு தாயாக தகப்பனாக நான் இருந்து உன் ஆயுள் முழுவதும் அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சூரியன் மறைஞ்சாலும் மறுநாள் எப்படி காலையில் கரெக்டாக வந்துடுதோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நீ இழந்த துன்பத்தையும், அதாவது துன்பத்தினால நீ இழந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சூரியன் நாளை உதிப்பது போலயே உன் வாழ்க்கையிலையும் நாளைக்கு உனக்கான மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. யாரையும் ஏமாத்தாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாருக்கும் துன்பம் தராம உன் வாழ்க்கையை நீ உனக்கான வாழ்க்கையாக ரசித்து நேசித்து வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. கண்ணுக்கு தெரியாமல் உன்னால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு செய்ய பழகு. அதாவது இடது கைகளுக்கு வந்து நீ வலது கையில் கொடுக்கறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சேன், இவங்களுக்கு நல்லது செஞ்சேன் 4 பேர்கிட்ட பெருமை பேசாமல் உன்னால் முடிஞ்ச நல்லதை ஊரில் உள்ளவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. எப்போதும் யார்கிட்ட இருந்து எதை வாங்கலாம், யாராவது நமக்கு எதையாவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காம, வாங்குகிற இடத்துல இருக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல நீ இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி வந்து சேரும்ன்றதை தெரிந்து கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும்
இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன். யாரையும் அன்பை காட்டி ஏமாற்ற வேண்டாம். யாராவது உன்னை ஏமாத்தினாலும் அதை தாண்டி உனக்கு நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும், எவ்வளவுதான் உன்னை சம்மட்டியால் அடித்தாலும், உன்னை தள்ளி விட்டாலும், உன்னை தோக்கடித்தாலும், பிரச்சனைகளை கொடுத்தாலும், அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வருத்தம் வேதனையை நான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். உன்னால் மாறக்கூடியதை மாற்ற முடியாததை ஏற்றுக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நீ தட்டி தூக்கி தள்ளிடு என் செல்லமே. ஏன்னா எதை செய்யணுமோ அதை செஞ்சினா போதும். எல்லாத்தையும் உன் தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நீ கஷ்டப்பட வேணாம். முடிஞ்சதை செய், முடியாததை இந்த சாயப்பா என் பொறுப்பில் விட்டுடு என் செல்லமே. இந்த உலகம் எப்போதுமே ஒரு மனிதன் தனி ஆளாக கஷ்டப்பட்டு சுயமாக சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறி தலை நிமிர்ந்து வாழ்ந்தா அதை பார்த்து பொறுக்காது. ஒரு மனுஷன் நிமிர்ந்து வாழ்கிறத பிடிக்காம அவனை மட்டம் தட்டுறதுக்கும் கீழே தட்டுறதுக்கும் தான் இந்த உலகம் முயற்சி செய்யும். ஒரு ஆணியே நிமிர்ந்து நேராக நின்றுச்சுன்னா அதை சுத்தியல் வச்சு அடிக்கிற இந்த உலகம் மனிதனை மட்டும் சும்மா விட்டுருமா என்ன? நீ எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழணும். யார் உன்னை தட்டி விட நினைச்சாலும், அடக்கி ஆள நினைச்சாலும் நீ அதுக்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. ஏன்னா தேவைன்னா இந்த உலகம் உன்னை தேடிக்கிட்டு வரும். தேவை இல்லாட்டி உன்னை செல்லா காசாக நினச்சி தூக்கி போடும். யார் உன்னை ஏற்றுக்கிட்டாலும், யார் உன்னை தூக்கி போட்டாலும், தள்ளி விட்டாலும், ஒதுக்கி வச்சாலும் நீ அதுக்கு எல்லாம் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லபடியாக நல்ல பிள்ளையாக வாழ தயாராக. நடக்காத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்த தோல்விகள் நினைக்காதே. நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த காரியங்களில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். நம்பிக்கையோடு இரு, நல்ல மனசோடு இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே வாழ்க்கையை நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாழ்க்கை சரியாகவே அமையாது. வாழ்க்கையை சரியாகவே வாழ தெரியாதவர்களுக்கு, வாழ்க்கையை புரிதலோட பொறுப்புணர்வோட வாழ தெரியாதவங்களுக்கு அழகான உறவுகளும் வாழ்க்கையும் அமையுங்கிறது தானே இந்த உலகத்தின் நிதர்சன உண்மையாக இருக்குது. எவ்வளோ பேர் நல்ல மனசாக நல்ல குணத்தோட நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. சில பேர் மோசமானவங்களா கெட்டவங்களா கொடுமைக்காரர்களாக கொடூரமாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். என் அன்பு பிள்ளை, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இது சாயப்பா அதை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கை பயணங்கிறது தூரத்தை பொறுத்ததல்ல, உனக்கு துணையாக வருபவர்களை பொறுத்து தான். கூட இருக்கவங்கள நல்லபடியாக நல்லவங்களாக பார்த்து வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை பயணம் நிம்மதியாக இருக்கும் அல்லவா? எந்த விஷயத்தையுமே அதிகமாக மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை முதல் முறை யோசிக்கும் போது மட்டும்தான் யோசனை. பலமுறை யோசிச்சா அதற்கு பேர் குழப்பம் அல்லவா? எந்த விஷயத்திலும் கவனமாக சரியான முடிவை எடுக்க பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் போது நீ வாழ்க்கையை நினச்சி பயப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்குற, எது நடக்கணும்னு ஆசைப்படுற, எதை வேண்டாம்னு சொல்லுவ, எதை வெறுப்பன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் அன்புக்கும் தூய்மையான நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நின்று கையால் கற்றுக்கோ. நிச்சயமாக நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை கண்டு நீ துவண்டு போக வேண்டாமே செல்லமே. இந்த சாயப்பா என் மேலே நீ நம்பிக்கை வச்சினா நானே உனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்து உனக்கு துணையாக இருந்து உன் விடாமுயற்சிக்கு ஏற்ற வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ என்கிட்ட மனமுருகி கேட்ட அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை வீழ்த்த 100 பேர் வரலாம், உன்னை தாழ்த்த 1000 பேர் வந்தாலும் சரி, உன்னை வாழ்த்த இந்த சாயப்பா நான் ஒருத்தன் இருக்கேன்றதை மறந்துடாத. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தள்ளிவிட்டு உன்னை தூக்கி உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். தடுமாறி விழுந்துட்டோமே,
கீழே விழுந்துட்டோமே, தோத்து போயிட்டோமே, என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், நீ புலம்ப வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் நீ தடுமாறாமல் தடம் மாறி தவறான வழியில் போகாமல் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிகாட்டி வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. போலியான பொய்யான இந்த உலகத்தில் என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். மனிதர்களை நம்பி பல விஷயங்களில் ஏமாந்து போன உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் பக்குவத்தை கொடுத்து உன்னை அமைதிப்படுத்தி உனக்கான அழகான விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போதே சத்தியம் பண்ணுறேன், இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் மனசுக்குள்ளே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருக்க கஷ்டத்தை எல்லாம் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நானே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறேன். ஒவ்வொரு நாளும் துன்பங்கள் பிரச்சனைகள் அது இதுன்னு பெருசாக பேசிக்கிட்டே இருக்காத. ஒவ்வொரு பிரச்சனைக்கு நடுவிலும் துன்பங்களுக்கு இடையிலும் நான் உனக்கான பல நல்ல வாய்ப்புகளை ஒழிச்சு வச்சிருப்பேன். உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நீ தக்க வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இப்போது நீ வாழ்வதை விட ஒரு சிறந்த அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ எதை நினச்சும் முடங்கி போகாமல் அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு. இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு தேவையான புது வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் செல்லவே. ஒரு சிலர் உன்னை பார்த்து கேலி பண்ணலாம், இன்னும் ஒரு சிலர் இன்னும் அதிகமாக உன்னை கிண்டல் கூட பண்ணலாம். உன் திறமையே இல்லை, உனக்கு என்ன, உன்னால் எதுவும் முடியாதுன்னு உன்னை சந்தேகப்படலாம். நீ செய்யும் முயற்சிகளை தடுக்கலாம். உன்னை தப்பு தப்பாக பேசி விமர்சிக்கலாம். உன்னை மட்டமாக ஏளனமாக இழிவாக கூட இந்த உலகம் பார்க்கலாம். ஏன் உன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து உன் முகத்துக்கு நேராக உன்னால் முடியாது, உனக்கெல்லாம் இதெல்லாம் வராது தெரியாதுன்னு சொல்ல உன் முகத்துக்கு நேராக சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என்னை மீறி யாராலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து முன்னேற்றத்தை நோக்கி உன்னை முன்னைக்கு கொண்டு செல்வேன். உனக்காக நான் அமைச்சு கொடுக்க போகிற அழகான வாழ்க்கை கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச விதத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் நிரந்தரமாக எதுவும் செய்ய போகிறதும் இல்லை, கூட தங்க போகிறதும் இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க ஆயுசு காலம் முடியும் போது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகத்தானே போகிறாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் அது யார்கிட்டையும் சண்டை போடாமல் வருத்தப்படாமல் மன கசப்பு கொள்ளாமல் எல்லாரிடமும் அமைதியாக பொறுமையாக அன்பாக பேசி பழகக்கூடிய பிள்ளையாக இரு. எப்போதும் எல்லா விதத்திலும் நீதான் சிறந்த பிள்ளைங்கிறத நீ நம்பணும். எவ்வளவு கடினமான இலக்குகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கூட அத்தனையும் தாண்டி உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. விஷம் போல கெட்டெண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு கூடவே இருந்து குடிபறிக்கிற கூட்டம் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னால் நிம்மதியாக வாழவும் முடியாது, பிரச்சனைகள்லேருந்து மீளவும் முடியாது. அதனால் கூட இருக்கவே நல்லவனா கெட்டவனா விஷம் மாதிரி மனசுக்குள்ளே கெட்டதை வச்சுக்கிட்டு வெளியே ஒப்புக்கு சிரிக்கிறாங்களா பேசுகிறாங்களா அல்லது உண்மையிலே நல்லவங்களா இருக்காங்களான்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன்னால் நல்லபடியாக சிறப்பாக செய்து கொள்ள முடியும். கெட்டவங்கள கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீ என்ன செஞ்சாலும் அது சரியாக வராதுன்றதை புரிஞ்சு யாரை கூட வைக்கணும் யாரை விலக்கி வைக்கணுன்றதில் தெளிவாக இருந்துட்டு என் தங்கமே.